வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் இசை நம்மளுடைய உறக்கத்திற்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மியூசிக் தெரப்பி அப்படின்னும் போது இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் லிசனிங் ஆஃப் மியூசிக், சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு லிசன் மியூசிக் டு அண்ட் ரீப் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் தட் அப்படின்றது தான் அதனோட கான்செப்ட். அப்படின்னு சொன்னால் அந்த இசையை என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இடத்துல ஒரு மாதிரி பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு திருமணம் நடக்கிறது, அங்கேயும் இசை பயன்படுத்துகிறோம். அப்புறம் வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கேயும் ஒரு இசை பயன்படுத்துகிறோம். அப்படின்னா ஒரு ஆர்மியில் மிலிட்ரி இதில் ஒரு இசை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த எல்லா இசையும் ஒன்று போல தான் இருக்கா? இல்லை, வேறு வேறு மாதிரி இருக்குது. அங்கங்கே வாசிக்கக்கூடிய முறை, இசையை நம்ம பயன்படுத்துகிற முறையே நிறைய அளவில் நிறைய விதத்தில் மாறுபடுறது. அது எப்படிதோ அதுபோல தான் தனி மனிதனோட தேவைகள் என்ன இருக்குது. நம்மளோட சாப்பாடு உணவு செரிமானம் ஆகணும், அப்புறம் நல்லபடியாக படிக்கணும், பள்ளிக்கூடம் போகணும், எல்லாரோடையும் விசுவாசமாக பழகணும், அன்பாக இருக்கணும், அப்புறம் நல்லபடியாக தூங்கணும், தூங்கிறதுக்கு முன்னாடி விழிப்பு வந்தோடனே பிரிஸ்கராக இருக்கணும். அப்படின்னு இந்த பிரிஸ்க்னஸ், ஸ்லீப்பினஸ் அப்படின்னா இதுபோல் குணாதிசயங்களுக்கு கூட இதுபோல் அடிப்படை தேவைகள், இதெல்லாம் குணாதிசயங்களை தூங்குறது, பல் தேய்க்கிறது, அப்புறம் என்ன குளிக்கிறது, அதெல்லாம் குணாதிசயங்களை சேர்த்ததில்லை, அடிப்படை தேவைகள், நீட்ஸ், பேசிக் எசென்ஷியல்ஸ். அப்போ அது மாதிரி உறங்குவதும் முழித்து கொள்வதும் உறங்குவது போலும் சாக்காடும் அப்படின்னு சொல்லி ஒன்று முழித்து கொள்ளும் போது இருக்கணும்னு சொன்னால் அதனால அந்த உறக்கம் என்பது இன்றியமையாதது. அது இயற்கையாகவே அமைய வேண்டும். அதற்கு எந்த விதமான மருந்து எடுத்துக்கொள்வதும் ஏற்புடையது அல்ல. அது என்ன, அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இசை என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம சொல்லியிருக்கோம், இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ்னு. ஸோ அதனால் நிச்சயமாக இசையை தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்கணும். அது எத்தனை நேரத்துக்கு தூங்க போகிறேங்க அப்படின்னா இரவு 9 மணி அப்படின்னா அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு 15 அல்லது 20 நிமிஷத்துக்கு அந்த ராகங்களை கேட்டு அதை அமைதியாக கேட்ட பிறகு படுத்துக்கிட்டே கூட கேட்கலாம். இல்லை உட்காந்து கேட்டுட்டு அந்த செஷன் முடிகிறதுக்குள்ளே யூ கெட் ஃபால் அஸ்லீப் அப்படின்னா அது இம்மிடியட்டாக தூங்க போகிற இடத்துக்கு பக்கத்தில் உட்காந்து அதை கேட்டுட்டு அதை இசை முடிந்த பின்ன அதை நிறுத்த பிறகு நீங்கள் போய் படுத்துட்டு தூங்கலாம். அதுவும் சாத்தியம்தான். ஆனால் அதுக்கு முன்னே இல்லை, வி ஆர் ஹேவிங் அதுக்கு உண்டான கேட்ஜெட்லாம் பக்கத்தில் வச்சுருக்குறோம் அப்படின்னா அதை தலைமாட்டில் வச்சுட்டு நல்லபடியாக படுத்துனுட்டு தூக்கம் கண்ணை இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம், ஆட்டோ ஸ்விட்ச் போட்டு வைக்கலாம். அந்த நிமிடங்கள் 17 அல்லது 20 நிமிடங்கள் ஆன உடனே தானாக அது நின்று விடும். அப்படி கூட நம்ம அதை அதுபோல் ஒரு செட்டப்பில் கூட அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு முக்கியமானது முதல்ல ஹவு டு வி ஸ்லீப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்லீப்னு சொன்னால் மனம் அமைதியாக இருக்கணும். இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு 15 நிமிஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம், அடுத்த எல்லாத்தையும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறேன், போய் படுங்க உறங்குங்க அப்படின்னு சொன்னால் படுக்கிறதும் சாத்தியமில்லை, உறங்குவது என்பது இயலாத காரியம். ஏன்னு சொன்னால் இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் வேகமாக பேசிட்டு அடுத்த 5வது நிமிஷத்தில் தூங்கணும்னு சொன்னால் சாத்தியமே இல்லை. எண்ண ஓட்டங்கள் அமைதியாக வேண்டும். எண்ண ஓட்டங்கள் என்ன பண்ணுற, இது தடைபடாமல் இங்கே போய்கிட்டே இருக்குது, அது மாட்டுக்கு ஊராக ரொம்ப தூரத்தில் போகுது. அது என்ன பண்ணணும், யூ ஷுட் ஹோல்ட் இட், கம் பேக் டு த செல்ஃப் அப்படின்னு தன்னுடைய நியரஸ்ட் ஏரியாவில் அதை கொண்டு வந்துடணும் அந்த மனதை. அதாவது அலை பாய்ந்துக்கிட்டு நாடு கடந்து சமுதிரத்தெலாம் தாண்டி போகுதில்லை, அதெல்லாம் போகாமல் கிட்ட கூட்டிகிட்டு நாம் இருக்கிற இருக்கைக்கு ஒரு அடி தூரத்துக்குள்ளே அந்த மனம் இருக்கிற மாதிரி அதை முதல்ல யூ ஷுட் பிரிங் பேக் டு தி என்ன ரிலேட்டிவ் டேர்ம் இருக்கே, நம்மளோட ஹோம் லேண்டுக்கு அதை கூட்டிகிட்டு வந்துடணும். ஹோம் லேண்டுக்கு வந்த உடனே அதுக்கு மறுபடியும் எப்படியெல்லாம் இன்னும் பேசிஃபை பண்ணிவிட்டு சிங்கிள் ஆஸ்பெக்ட்ஸில் மாத்திரம் யோசிக்க சொல்லி கொடுக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம படுத்துக்கவே போகணும். அதுக்கு முன்னாடியே அது எங்கேயோ கனடாவில் அந்த வான்கூவர்லாம் அது யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கும்போது நம்ம அதை கூப்பிட்டா அது இங்கே சேர்கிறதுக்கே 2 நாள் ஆகும். அப்புறம் ஒரு நாள் ராத்திரி ஒரு தூக்கம் நம்மளுக்கு இயலாமல் முடியும், இயலாமல் தான் போயிடும். அதனால் யூ ஷுட் பிரிங் பேக் த மைண்ட் வேறெவர் இட் இஸ் அண்ட் நியரஸ்ட் விசினிட்டிக்குள்ளே அதை கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் மேற்கொண்ட பிறகு இசை என்றதை எப்படி பயன்படுத்தணும், நம்மளுக்கு நிஜமாகவே தூக்கம் வரலையான்னு எண்ண ஓட்டங்கள் சமநிலைக்கு நார்மாலிட்டிக்கு வந்த பிறகு தான் எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களால தூங்க முடியும். இப்போ கொஞ்சம் நேரம் இப்போ இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், அடுத்த 2வது நிமிஷத்தில் போய் படுங்க தூங்குங்க அப்படின்னு சொன்னால் படுக்கிறதே சாத்தியம் இல்லைன்னு போது தூங்குவது என்பது இயலாத ஒன்று. ஸோ அதனால் நிச்சயமாக எண்ண ஓட்டங்கள் அமைதியாக நார்மாலிட்டிக்கு வந்துட்ட பிறகு தான் தூங்க முடியும்னா, அதுபோல் தூங்கிறதுக்கு ஒரு அரை மணி முன்னாடியே இந்த பிரவர்த்தகத்தெல்லாம் நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் தூங்கிறதுக்கு முயற்சியே செய்யணும். அதுபோல் இந்த முயற்சியெலாம் செய்த பிறகு நம்ம இசை எப்படி வரணும், அதில் இன்னொரு முக்கியமான விஷயம்,
இப்படி இந்த எண்ண ஓட்டங்களை நார்மலைஸ் பண்ணி அமைதியாக்கின பிறகு நம்மளோட அந்த வேவ் லென்த்ஸ் இருக்குல்ல, ஆல்ஃபா, பீட்டா, காமா அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த ஆல்ஃபா லெவலுக்கும் குறைவாக அதை குறைச்ச பிறகு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், தூங்கிறதுக்கே முயற்சி செய்ய முடியும். ஸோ அப்போ எண்ண ஓட்டங்கள் அமைதியாக வேண்டும். ஒரு அஜிடேட்டட் மைண்டு, ஒரு ஃபர்ஸ்ட்ரேட்டட் மைண்டு அதெல்லாம் உடனே இம்மிடியேட்டாக தூங்காது. ஸோ அதனால் அதெல்லாம் நார்மாலிட்டிக்கு கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் யூ ஷுட் இந்த இசைக்கு கொடுத்துருக்குறோமே, இந்த இசையை நம்ம நிமிஷங்கள் கேளுங்க, அமைதியாக உறக்கம் உங்களை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உறங்குவதற்கு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 20 நிமிஷம் இந்த சங்கீதத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தூங்கலாம். இது முதல் நாள் அன்றைக்கே இந்த மெத்தட் சக்ஸஸ் ஆகும்னு கிளைம் பண்ண வேண்டாம். சிலவங்களுக்கு இட் வில் ஒர்க் ஆன் த டே 1 இட் செல்ஃப். சில ஒரு 2-3 டேஸ் ஆன உடனே யூ கெட் இன் டு தட் ரொட்டீன். அந்த குரூவில் நம்ம வந்துடுவோம். இந்த இசையை ஆன் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் படுத்த போதே அடுத்த ஒரு 5 அல்லது 6 நிமிடங்களுக்குள் கண்ணே உறக்கும். அதுவே என்ன பண்ண உறக்கிறது, நம்ம படுத்தணும்ல, அந்த பாட்டெல்லாம் நிறுத்திடலாம், வீட்டில் வேறு யாராவது இருந்தால் இந்த கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்களாப்பா யாராவது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், படுத்துடலாம். ஸோ இது எல்லாமே சாத்தியம்தான். ஸோ அந்த பிரெயினோட வேவ் லென்த் எண்ண ஓட்டங்கள் அமைதியான பிறகு என்ன அதை தவிர்க்க முடியாத காரணம் அது நிச்சயமாக தட் ஹாஸ் டு பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். எண்ண ஓட்டங்கள் அமைதியான பிறகு இயல்பாகவே உறக்கம் நம்மளை ஆட்கொள்ளும், கண்ணை அழுத்தும் அப்படின்றத நம்ம இந்த பதிவு மூலமாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கு இசை ஒரு நல்ல உறுதுணையாக என்ன பண்ணோம், அதுக்கு போகக்கூடிய ஒரு துணையாக அமையும்னு சொல்லி நம்ம மீண்டும் அதை உறுதியாக சொல்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.